இன்றைக்கி வந்துட்டு மறை மான் தவளை அதில் வந்துட்டு பார்த்துக்கோங்க. இந்த மறை அப்படிங்கிறது வந்துட்டு நம்ம அந்த ரை மறைஞ்சிக்கிறோம் இல்லையா, அந்த ரைன்னு வச்சுக்குவோம். அந்த ரையில் பார்த்தோம் அப்படின்னா மான் வந்துக்கிட்டால் மறைஞ்சிக்கும், தவளை வந்துட்டாலும் மறைஞ்சிக்கும், இல்லைன்னா நம்ம மேலே தாவிரும் அப்படின்றதுக்கு. மாலை அப்படின்னா காலம் வந்தால் பூமாலை கழுத்தில் தானாக விழும் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. மதலை அப்படின்னா தூணு குழந்தை. இப்போ நம்ம ஏதாவது நம்ம நல்லது பண்ணுறோம் அப்படின்னு தட்டு வாங்கும்போது அந்த குழந்தை பிறக்கும்போது அந்த மாதிரிலாம் இருந்துச்சு அப்படின்னா அந்த தூண் பக்கத்தில் நிற்காது, அந்த தூண் பார்த்து தான் இது பண்ணுவாங்க. ஸோ அதனால் தூணு குழந்தை மதலை. கோடு அப்படின்னா தந்தம் கொம்பு. ரெண்டுமே என்ன இருக்கும், வளைஞ்சிக்கிட்டு இருக்கும் இல்லையா, அது மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு கோடு மாதிரி நேராக இருந்து இப்படி வளைஞ்சிட்டு இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி. கேழல் அப்படின்னா என்னது, பன்றி நிறம். கேழல்னா என்னது, பன்றி நிறம். கேசரி அப்படின்னம்னா சிங்கத்துக்கு இனிப்பு கொடுங்க அப்படின்னு. மேனி அப்படின்னா நம்ம உடலில் வந்துட்டு நல்ல நிறமாக இருந்தால் தானே நம்ம மற்றவங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. மேதி அப்படின்னா எருமை நெற்களம். மேரின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. எருமை நெற்களத்துக்கிட்ட போய் நிற்கிது பாரு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சேய் அப்படின்னா நமக்கு நார்மலாகவே தெரியும். குழந்தை மூங்கில். சந்தம் அப்படின்னா அழகு, அழகு நிறம், ஓசை நயம். சுவடி அப்படின்னா ஓலைச்சுவடி படிப்போம்ல, அது மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. நூல் அந்த ஓலைச்சுவடி அது. வனம்னா காடு சோலை. இதெல்லாம் ஞாபகம் இருக்கும் உங்களுக்கு.